ஹாய் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க வரலாறு. இதுலேருந்து நமக்கு ஒரு 6லேருந்து 7 கொஷின் வரைக்கும் கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க. இதுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், எங்கெங்கிறதுலாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு இந்திய தேசிய இயக்க வரலாறுக்கு ஸ்கூல் புக் படிக்கிறது. 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இந்த 3 இதுவும் சேர்த்தா கூட ஐஎன்எம்க்கு வெறும் 11 லெசன் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் புக், ஸ்ட்ராங்கான ஒரு சோர்ஸ் புக் படித்து அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் படிச்சிங்க அப்படின்னா அந்த 6லேருந்து 7 கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதுவும் லாஸ்ட் 2 வருஷமாக நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற கொஷினையும் கம்மி பண்ணிட்டாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு போனோம் இல்லையா. நான் யூஸ் பண்ணுற புக் வந்து வெங்கடேசன் சாருடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு. நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கு தான் நான் படிச்சுட்டு போகிறேன். சோர்ஸ் புக் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ப்ரூஃபோடவே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போன வருஷத்துடைய 2024 குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதனுடைய கொஷின் பேப்பர் பார்க்கலாம். அதில் ஐஎன்எம்லேருந்து கேட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஷின் இந்த புக்கில் கேட்டிருந்தாங்க. செகண்ட் கொஸ்டினே பாருங்கள், நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அந்த கவிதை கட்டுரையை யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அரவிந்த் கோஷ். நமக்கு அரவிந்த் கோஷ் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்காது இல்லையா. அப்போ நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படித்தா இந்த கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஸோ இந்த புக்கில் பாருங்கள், சோர்ஸ் புக்கில் பாருங்கள், இந்திய தீவிரவாதிகள் அதாவது மாடரேட்ஸ் பற்றி கொடுக்கும்போது அரவிந்த் கோஷ் பற்றி கொடுத்துருப்பாங்க. லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்ற தலைப்பில் அரவிந்த் கோஷ் கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதே கொஸ்டின் பேப்பரில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். முஸ்லீம் லீக் தோற்றுவிச்சது யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் ஆனால் இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ப்ரீவியஸ் இயரில் நிறைய கேள்விகள் இந்த தலைப்புலேருந்து வந்திருக்கு. முஸ்லீம் லீக் தோற்றுவிச்சது வந்து குவாஜா சலிமுல்லா. முஸ்லீம் லீகோடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு குவாஜா சலிமுல்லா தோற்றுவிச்சிருக்காரு. என்ன டேட்டு? December 30, 1906. இதனுடைய முதல் மாநாடு அமிர்தசரஸில் நடக்குது. அதுக்கப்புறம் நிரந்தரமான தலைவராக ஆகா கான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. இதே கொஷின் பேப்பரில் அப்படி மேலே இருக்க கொஷின் பார்க்கலாம். மித்ரா மேலா இந்த இயக்கத்தை தொடங்குனது யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. விநாயக் அதாவது விடி சவார்கர் அவர் தான் தொடங்கியிருப்பார். இதுவுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா, பட் நம்மளுடைய சோர்ஸ் புக்கில் இருக்குது. இந்த வருஷம் நடந்த குரூப் 1 எக்ஸாம் அதுலேயுமே இந்த புக்கில் நிறைய கொஷின் வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். நமக்கு போன வருஷம் அரவிந்த் கோஷ்லேருந்து கேட்டிருந்தாங்களே, அதுக்கு அப்படியே இடது பக்கத்துலேருந்து அந்த குரூப் 1ல் ஒரு கொஷின் எடுத்திருப்பாங்க. இந்த சேஃப்டி வால் தியரி, ட்ரைன் தியரி இதெல்லாம் வந்து யாரோட இது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாதுகாப்பு கொள்கை அதாவது சேஃப்டி வால் தியரி வந்து உமேஷ் சந்தர் பானர்ஜியோட இது, ட்ரைன் தியரி வந்து தாதாபாய் நருஜியோட இது, ஃபெரோஷா மேத்தாவோட இது என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த கொஷின் பேப்பரில் செட் பண்ண ஆப்ஷனே இந்த ஆர்டரில் தான் செட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஃபெரோஷா மேத்தா, தாதாபாய் நருஜி, உமேஷ் சந்தர் பானர்ஜி அப்படின்னு சொல்லி ஆர்டராக ஒவ்வொரு தலைவர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆப்ஷனே அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த கவர்னர் ஜெனரல் எந்தெந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இன்னொரு கொஷினுக்கு நம்ம குரூப் 1ல் கேட்டிருப்பாங்க. அதுவுமே இங்கேருந்து தான் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், தாமஸ் முன்ரோ லைசன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டைம் பீரியடே தப்பு இல்லையா. அவர் வந்து 1857 இருக்க மாட்டார். 1857 லார்ட் கேனிங் தான் இருந்திருப்பார். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து 2வது ஆப்ஷன் சார்லஸ் மெட்காஃபே லிபரேஷன் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்ட். இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரூஃபு. ஸோ அப்போ 2 கரெக்ட் அப்படின்னா 1 and 4 தான் தப்பு. ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இப்போ புரியுதுங்களா, இந்திய தேசிய இயக்க வரலாறுக்கு நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதாது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சோர்ஸ் புக் படிக்கணும். நான் வந்து வெங்கடேசன் சாருடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு இந்த புக் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய கொஷின்ஸ் இந்த புக்லேருந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆரம்பித்து 1947 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, அப்புறம் என்னென்ன தலைவர்கள் நம்ம முக்கியமாக படிக்கணும். இப்போ இந்த குரூப் 4ல் கூட சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் வச்சுலாம் கேட்டாங்க இல்லையா, அந்த எல்லா டேட்டாவுமே இந்த புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இந்திய தேசிய இயக்க வரலாறுக்கு இந்த புக் வந்து ஒரு பர்ஃபெக்ட் புக்காக இருக்கும். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோடைய எழுத்துக்களில் வர்தமனன் பதிப்பகம் சார்பாக வெளியிட்டது. இது வந்து ஒரு 400 rupees வருது. டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆல்ரெடி நம்ம இவங்ககிட்ட இருந்து யூனிட் 8 புக்ஸ் கூட வாங்கியிருந்தோம். அதுவுமே வெங்கடேசன் சாரோடைய எழுத்துக்களில் வந்து தற்காலம் நவீன காலம் புக் தான். அதை பற்றியான டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல்லே இருக்குது. இப்போ இந்த இந்திய தேசிய இயக்கம் வரலாறும் நம்ம அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருந்தேன். டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என்னுடைய ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் வாங்கி படித்து பாருங்கள். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா, இந்திய தேசிய இயக்க வரலாறுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சோர்ஸ் புக் படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக் படிங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கே உங்களுக்கு இந்த புக்கை வந்து பேசிக்காக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்குற இந்திய தேசிய ஐஎன்எம் நோட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு இந்த வெங்கடேசன் சாருடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு இதை பேசிக்காக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சோர்ஸ் புக்கை படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் புக் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஐஎன்எம்லேருந்து கேட்கக்கூடிய அந்த 6 to 7 கொஷின்ஸ் நிச்சயமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போலாம் வந்து நிறைய கூற்று காரணங்கள் அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சோர்ஸ் புக் படிச்சிருந்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ணணும். இந்த புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.